அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. ஷாபானின் 15ஆம் நாள் இரவு பராஅத்தினுடைய இரவை பற்றி நபி அவர்கள் கூறும் பொழுது, அன்றைய நாள் இரவு நின்று வணங்குங்கள், பகலிலே நோன்பு வையுங்கள் என்பதாக கூறினார்கள். இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்படுகிறது. நபி அவர்கள் இரவிலே நின்று வணங்க சொன்னதின் அடிப்படையிலே இமாம்கள் நிறைய இபாதத்துகளை சொல்லி காட்டுகிறார்கள். குறிப்பாக இமாம் ஹசனுல் பஸ்ர் ரஹிமஹுல்லா அவர்கள் சொலாத்துல் ஹைர் என்ற சிறப்பான ஒரு 100 ரக்காத்து தொழுகையை சொல்லி காட்டுகிறார்கள். இந்த தொழுகையை தொழக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தாலா 100 மலக்குகளை அவரின் பக்கம் அனுப்புகிறான். அதில் 30 மலக்குகள் அவரின் சுவனத்திற்காக துவா செய்கிறார்கள். 30 மலக்குகள் நரகத்திலிருந்து அவரை பாதுகாப்பதற்காக துவா செய்கிறார்கள். 30 மலக்குகள் உலக ஆபத்துகள் அவருக்கு நீங்குவதற்காக துவா செய்கிறார்கள். 10 மலக்குமார்கள் ஷைத்தான்கள் எதிரிகளின் சூழ்ச்சிகளிலிருந்து அவர் விடுபடுவதற்காக துவா செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, 70 விதமான ரஹ்மத்துடைய பார்வையை கொண்டு அல்லாஹு தாலா பார்க்கிறான். அல்லாஹுவின் ஒவ்வொரு பார்வையிலும் அந்த தொழுகையை தொழுபவருக்கு 70 தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருகிறான். அந்த 70 தேவைகளில் ஆக குறைந்தது அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கும் மன்னிப்பு என்பதாக இமாம்கள் தெளிவாகவே சொல்லி காட்டுகிறார்கள். இது இமாம்களின் கருத்து. குறிப்பாக ஹசனுல் பஸ்ர் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த விஷயங்களை சொல்லி காட்டுகிறார்கள். ஹசனுல் பஸ்ர் ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், இந்த பாக்கியங்கள் எல்லாம் வேண்டுமென்றால் சலாத்துல் ஹைரை தொழ வேண்டும். சலாத்துல் ஹைரை எவ்வாறு தொழுவது? 100 ரக்காத்துகள் 2 ரக்காத்துகளாக தொழ வேண்டும். ஒவ்வொரு ரக்காத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிய பிறகு 11 முறை சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹது சூராவை ஓத வேண்டும். இப்படியாக 100 ரக்காத்துகளை தொழ வேண்டும் என்பதாக இமாம் ஹசனுல் பஸ்ர் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஹசனுல் பஸ்ர் ரஹிமஹுல்லா அவர்கள் யார் என்றால், இவர்கள் ஒரு தாபிஇ, சஹாபாக்களை பார்த்தவர்கள். சஹாபாக்களிடத்திலிருந்தும் இந்த விஷயத்தை கேட்டதாகவும் சொல்லி காட்டுகிறார்கள். கிட்டத்தட்ட 30 சஹாபாக்கள் இடத்திலே இதை கேட்டதாக குனியத்து தாலிபின் என்ற கிதாபிலே பதிவு செய்யப்படுகிறது. ஆக சஹாபாக்களை பார்த்த தாபியான ஹசனுல் பஸ்ர் ரஹிமஹுல்லா அவர்கள் தான் இந்த சொலாத்துல் ஹைர் தொழுகையை பற்றி சொல்லித் தருகிறார்கள். இவர்கள் யார் என்று சொன்னால், நபியவர்கள் எனக்கு பின்னால் சிறந்த காலம் என்று நபியவர்கள் சான்றிதழ் அளித்த சஹாபாக்களை பார்த்த தாபியீன்களின் காலங்களில் கட்டுப்பட்டவர்கள்தான் இமாம் ஹசனுல் பஸ்ர் ரஹிமஹுல்லா அன்னவர்கள் சொன்ன இந்த சொலாத்துல் ஹைரை நாம் தொழும் பொழுது நிறைய பாக்கியங்களை நாம் அடைந்து கொள்ளலாம். அல்லாஹு தாலா சொலாத்துல் ஹைரை தொழக்கூடியவர்களாக ஆக்குவானாக. பராஅத்தினுடைய எல்லா பரக்கத்தையும் ரஹமத்தையும் அடைந்தவர்களாக ஆக்கி அல்லாஹு தாலா நரக விடுதலையை பரிபூர்ணமாக தந்து சுவனத்திலே அத்துணை மக்களையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.